இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரே கேரக்டருக்குள்ள அந்நியனும் இருப்பாங்க, ரெமோவும் இருப்பாரு, அம்பியும் இருப்பாரு. அந்த மாதிரி அவரு முதல் நாடாளுமன்றத்துக்கு வரும்போது நாடாளுமன்ற வாசல தொட்டு கும்பிட்டு வந்தாரு. இப்ப ஏன் தொட்டு கும்பிடல? வெர்ஷன் மாறி போச்சா? அயோத்தி ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னாங்கல்ல, அந்த கோயில் கூரையில ஒழுவுதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அப்ப அந்த பல்டி குமாரா அந்த சந்திரபாபு நம்பி அவர் ஒரு கேண்டிடேட் போடுறாரு. மாத்தி ஓட்டு போட்டாங்கன்னா கொடிக்கண்ணில் சுரேஷ் தான் ஜெயிக்க போறாரு, ஓம் பிர்லா தோக்க தான் போறாரு. எப்போ உங்களால சபாநாயகரியே பெரும்பான்மையால உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்களோ, அப்புறம் உங்களால் சட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்லியே ஆகும். அவர் நினைச்சுன்னு இருக்காரு மோடி அவர்கள். நீங்க பல்டி குமார் இருக்காருல்ல, எத்தனை தடவை கூட்டணி மாதிரி இருக்காரு. ஆனா இந்த தடவை நிலையா இருப்பேன்னு சொல்றாரு. அவர் இதே மாதிரி தான் 6 தடவையும் சொன்னாரு, 7வது தடவை அதே தான் திரும்பி சொல்றாரு. மாத்தி ஒன்றும் பேசல. நீங்க வெளிப்படையா இன்னைக்கு பிஜேபியில கோர் கமிட்டி கூட்டம் போட்டு இல்ல செயற்குழு பொதுக்குழு போடுங்க, போட்டு அதுல பிரதமரை தேர்ந்தெடுத்து பாருங்க, மோடி யாராவது ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அவரால் என்ன சார் செய்ய முடியும்? அவர் நினைச்ச ஏதாவது இப்ப செய்ய முடியுமா? அவரால் யோசிச்சு பாருங்க, எதுவுமே செய்ய முடியாது. டம்மியா ஒரு தடவை உட்கார வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப பேசினாருன்னா பல்டி குமார் அவர் கீழே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். பொதுவாக கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது சபாநாயகர் கூட்டணி கட்சிகள்லாம் கொடுப்பாங்க. தெலுங்கு தேசத்து கட்சி கூட்டணி இருக்கும்பொழுது பாஜகவில் பாலகிக்கெலாம் கொடுத்தாங்க. அதே போல் இந்த தடவையும் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இந்த உலகம் பல சர்வாதிகாரிகளை பார்த்துருக்கு. அந்த சர்வாதிகாரியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் மோடி அவர்கள். ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சி பொதுவாகவே பார்த்திங்கன்னா மக்கள் மோடியை புறக்கணிச்சிட்டாருன்றதையே மோடி உணராமல் இருக்கார். இப்போது 100 மார்க்கு 35 மார்க் எடுத்தால் பாஸு, 35 மார்க் எடுத்தால் தான் பாஸு. ஆனால் 543ல் 273 எடுத்தால் தான் பாஸ் மார்க்கு. இவர் 240 எடுத்துட்டு நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு ஆட்சி அமைச்சிருக்காரு. கூட்டணி சப்போர்ட்டோட ஆட்சி அமைச்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சபாநாயகர் தேர்தல் இந்த நாடு சுதந்திரம் வாங்கி 78 வருஷத்தில் சபாநாயகர் தேர்தலே நடக்கலை. பொதுவாகவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பேசி ஒருமித்த கருத்தோடு தான் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் மோடியோட தயவுன்னு சொல்கிறதா இல்லை மோடியோட சர்வாதிகாரம்னு சொல்கிறதா, அதனால் எஃபெக்ட் என்னன்னா நாளைக்கு சபாநாயகர் தேர்தல் நடைபெற போகுது. இவங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி இருக்குல்ல, அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி சார்பாக ஓம் பிர்லாவை நிறுத்துகிறாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சி சார்பாக கேரளாவை சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் அவர்களை நிறுத்துகிறாங்க. ஸோ இந்த போட்டியே எப்படி இருக்குன்னா, மோடிக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது. என்னென்னா, இனி நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. உங்கள் இஷ்டத்துக்கு 146 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு சட்டங்களாகவும் சட்ட மசோதாக்களாகவும் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அது இனிமேல் நடைபெறாது. ஏன்னா எப்போ உங்களால் சபாநாயகரியே பெரும்பான்மையால் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்களோ, அப்புறம் உங்களால் சட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். இந்தியா கூட்டணியை அவர் ஒரு சாதாரண ஒரு விஷயமா ஜட்ஜ் பண்ணிட்டார். ஸோ இந்தியா கூட்டணியுடைய வெற்றின்றது அவருடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வரலாறில் இல்லாத ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த எம்பிக்கள் அப்படியே சபாநாயகர் தேர்தலில் உங்களுக்கு ஆதரவாக கருத்து சொல்ல மாட்டாங்களா? இல்லை சார், அவர் கருத்து தெரிவிக்கிறாங்க இல்லை ஜெயிக்கிறாங்க அப்படிலாம் அந்த விஷயத்துக்குள்ளே வரலை. ஆனால் வரலாறுலே இல்லையே, சபாநாயகர் தேர்தலே நடக்காத. அதை தானே நாங்கள் சொல்கிறோம். 78 வருஷத்தில் சபாநாயகர் தேர்தலே நடக்கலை. ஆனால் முதல் முறையாக என்டிஏ கூட்டணியும் கேண்டிடேட் போடுறாங்க, இந்தியா கூட்டணியும் கேண்டிடேட் போடுறாங்க. சரி, ஒருவேளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் பல்டி குமாரை மாற்றி போட்டால் என்ன பண்ணுவார்? அவர் தொடர்பு இருக்கிறாங்க ராகுல் காந்திகிட்ட, நிச்சயமாக இருக்காங்க. அவர் நினச்சின்னு இருக்காரு மோடி அவர்கள். நீங்கள் பல்டி குமார் இருக்கார்ல, எத்தனை தடவை கூட்டணி மாதிரி இருக்காரு. ஆனால் இந்த தடவை நிலையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. 5 வருஷம் அவர் இதே மாதிரி தான் 6 தடவையும் சொன்னார், 7வது தடவை அதே தான் திரும்பி சொல்கிறாரு. மாற்றி ஒன்றும் பேசலையா? அவர் சொல்ல மாற்றி பேச மாட்டார், ஒரே மாதிரி தான் பேசுவார். அங்கே இருந்தாலும் அப்படி தான் பேசுவார், இங்கே இருந்தாலும் அப்படி தான் பேசுவார். நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவார். சார், இந்தியா கூட்டணி உருவாக்குனவங்களில் ஒரு முக்கியமான நபர் நிதிஷ்குமாரா இல்லையா? முதல் கூட்டம் பட்னாவில் தானே போட்டிங்க. எல்லா தலைவரும் வரணும்னு அடம் பிடிச்சது நீங்கள் தானே. அப்புறம் ஏன் திடீர்னு மாறி போயினீங்க?
அதுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொன்னாரா? ஒரு நியாயமான காரணம் மக்கள் மத்தியில் எடுப்படுற மாதிரி ஒரு காரணத்தை சொன்னாரா? கிடையாது. அப்போ அந்த பல்டி குமாரா அந்த சந்திரபாபு நாயுடு நம்பி அவர் வந்து ஒரு கேண்டிடேட் போடுறாரு. மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா கொடிக்கண்ணில் சுரேஷ் தான் ஜெயிக்க போகிறாரு, ஓம் பிர்லா தோக்க தான் போகிறாரு. அதனால் வெற்றி தோல்வி இல்லை, நீங்கள் நாடாளுமன்றத்தை எப்படி நடத்த போகிறீங்கன்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. நேற்றுலேருந்தே எல்லாரும் வந்து மோடி பதவி இருக்கும்போது சட்ட புத்தகத்தை எடுத்து காட்டுற மாதிரியான காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நம்ம என்ன ஞாபகப்படுத்துகிறோம்? சட்ட பிரகாரம் இந்த நாட்டில் ஆட்சி நடத்தணும், சர்வாதிகாரமாக ஆட்சி நடத்தக்கூடாதுன்றது தானே சொல்கிறோம். அதை வந்து அவர் மோடி அவர்கள் உணர்ந்தாருன்னா நல்லாயிருக்கும். அவர் தான் முத நாளே சட்ட புத்தகம் தொட்டு கும்பிட்டார். இல்லை சார், அவர் மிகப்பெரிய நடிகன் சார். அவர் அதாவது ஒரே கேரக்டருக்குள்ளே அந்நியனும் இருப்பாங்க, ரெமோவும் இருப்பார், அம்பியும் இருப்பார். அந்த மாதிரி அவர் முதல் நாடாளுமன்றத்துக்கு வரும்போது நாடாளுமன்ற வாசலை தொட்டு கும்பிட்டு வந்தார். இப்போ ஏன் தொட்டு கும்பிடல? வெர்ஷன் மாறி போச்சா? அப்போ முதல் பதவியேற்புக்கும் மூன்றாவது முறையாக பதவியேற்புக்கும் அந்த வித்தியாசங்கள் இருக்குல்ல. இன்றைக்கி வந்து அந்த சட்ட புத்தகத்தை எடுத்துன்னு வந்து கும்பிட்ற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பெல்லாம் உருவாக்குறீங்களே. நாங்கள் அதை தானே கேட்டோம் தேர்தலுக்கு முன்னாடியும். தேர்தலில் என்ன கேட்டோம்? சட்ட பிரகாரம் ஆட்சி நடத்துங்க, சட்டப்படி பேசுங்க, ஒரு பிரதமர் வேட்பாளர் நாகரிகமாக பேசுங்க, பெரும்பான்மை சிறுபான்மை மக்களையும் எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க தானே நாங்களும் சொன்னோம். உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சீங்கல்ல சார். இன்றைக்கி இந்த மூன்றாவது முறை ஆட்சி வந்ததுக்கப்புறம் மோடி அவர்கள் நீங்களே பாருங்கள், ஒரு ரயில் விபத்து பதில் பேச தயாராக இல்லை, நீட் தேர்வு குளறுபடி பேச தயாராக இல்லை, பிஜி தேர்வை ரத்து செய்கிறீங்க பேச தயாராக இல்லை. அப்போ என்ன செய்கிறீங்க? எதுக்கு நீங்கள் இந்த பிரதமர்? இனி அவர் என்ன யோசிச்சிருப்பார்னா தன்னோட பதவியை காப்பாற்றிக்கணும்னு மட்டுமே நினச்சின்னு இருப்பார். இன்றைக்கி அயோத்தி ராமர் கோயில் கட்டினன்னு சொன்னாங்கல்ல, அந்த கோயில் கூரையில் வந்து ஒழுவுதுன்னு சொல்கிறாங்க அந்த பூஜை செய்கிற குருமார். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அப்போ முழுக்க முழுக்க வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி நடித்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த 5 வருஷம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்காது. ரொம்ப வருத்தப்பட வேண்டியது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீங்கள் பலமான எதிர்கட்சி இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதிரியான எதிர்கட்சி அவர் பார்த்துருக்க மாட்டார் இல்லை. முதல் தடவையும் ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துட்டார், ரெண்டாவது தடவையும் 303 தொகுதி பிஜேபி தனியாக வந்துடுச்சு. இன்றைக்கி வெறும் 240 தானே பாஸு, ஆனால் ஃபெயில். நம்ம பழைய வசனத்தில் அந்த படையப்ப படத்தில் சொல்கிறாங்களே, இன்னொரு ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்துக்குள்ளே இப்போ பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எம்பிக்கள்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. நீங்கள் இன்றைக்கி கூட சார் வெளிப்படையாக பாஜகவில் ஜெயிச்ச 240 பேரை கூப்பிட்டு நீங்கள் ஓட்டு போட்டு பிரதமரை தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா பிஜேபியோட கோர் கமிட்டி தான் எப்பயுமே பிரதமர் வேட்பாளர் செலெக்ஷன் பண்ணோம். அந்த மாதிரி கோர் கமிட்டி மீட்டிங் இந்த மாதிரி நடந்ததா? எதுவுமே நடக்கலையே. பொதுவாகவே பிஜேபியில் வந்து ஒரு மந்திரி ஒருத்தர் ஆயிடுறாருன்னா அவருக்கு வந்து அகில இந்திய தலைவர் பதவி தர மாட்டாங்க. அந்த கட்சியில் ஒருத்தருக்கு ஒரு பதவி தான் தருவாங்க. இன்றைக்கி ஜேபி நட்டா பார்த்தீங்கன்னா அகில இந்திய தலைவராகவும் இருக்கார், மந்திரியாகவும் இருக்கார், அவை முன்னவராக இருக்கார். அப்போ நீங்கள் முழுசாகவே வந்து பிஜேபியோட சட்டத்தையே அவர் மதிக்க இன்றைக்கி தயாராக இல்லை மோடி அவர்கள். அப்புறம் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மதிப்பார். ஆர்எஸ்எஸோட கைப்பாவியாக தான் அவர் இந்த ஆட்சிக்கு வந்தார், இந்த கட்சியை நடத்தினார். ஆர்எஸ்எஸ் தான் அவர் முன்பொழிஞ்சுது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸையே அவர் சொல் பேச்சு கேட்குற கண்டிஷனில் அவர் இல்லை இன்றைக்கி. ஸோ எல்லாமே அவர் தலைகீழ இருக்கார். அவர் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி மதிப்பார்? நீங்கள் வெளிப்படையாக இன்றைக்கி பிஜேபியில் கோர் கமிட்டி கூட்டம் போட்டு இல்லை செயற்குழு பொதுக்குழு போடுங்க, போட்டு அதில் வந்து பிரதமரை தேர்ந்தெடுத்து பாருங்கள், மோடி யாராவது ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். மோடி தோற்றுருவார். மோடியை புறக்கணித்து ரொம்ப நாளாக அவங்க எலெக்ஷனை சந்திக்கும் போதே 3வது முறையாக மோடி தான் பிரதமர் ஆவார், மோடியை 3வது முறையாக பிரதமர் ஆக்கணும், அதுக்கு ஆதரவு தெரிவிங்க, அப்படி தான் எலெக்ஷனை சந்திச்சாங்க. சரி, முதல் தடவை தேர்தலில் நின்னார், அவருக்கு எவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க? 293 என்ன ஆதரவு கொடுத்தாங்க. ரெண்டாவது தடவை அதே பிரதமர்னு சொன்னீங்க, அவருக்கு 303 கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு 240 கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் அவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றீங்கல்ல. நான் சொல்றது ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் நடத்தணுமா இல்லையா? எதிர்த்து நிக்க ஆள் இல்லங்கும் போது எதுக்கு ஆள் நிக்கல? நீ யார் சொன்னா? நிதின் கட்கரிக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங்க, சொல்லுங்க பார்ப்போம். நீங்க வணக்கத்துக்கு கும்பிட்டு அவர் ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பின்னு போல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் சார் வழக்கமாக மோடி எழுந்து நிற்கவே மாட்டார் சார். நிதிஷ்குமார் எங்கேயோ போனால் கூட இங்கே எழுந்து நிற்கிறார் சார். நம்ம பார்த்தோமா இல்லையா சார் இந்த வீடியோவெல்லாம்? சார் அத்வானிக்கு வணக்கம் வச்சா அத்வானிக்கே வணக்கம் வைக்காத மனுஷன் இவரு. அத்வானி வீட்டுக்கு போறாரு, இன்னைக்கு அத்வானி வீட்டுக்கு போறாரு. அப்போ நீங்க மோடியோட இது நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, தேர்தலுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம், தோல்வி பயம் வந்துடுச்சு, மோடியோட பாடி லாங்குவேஜே மாறிடுச்சு, நம்ம இதே இடத்துல உட்காந்து தான் பேசணும். திரும்ப அவருக்கு முழுசாக மாறி நிற்குது, தோல்வியோட உச்சத்தில் நிற்கிறார் சார். அவரால் என்ன சார் செய்ய முடியும்? அவர் நினச்ச ஏதாவது இப்போ செய்ய முடியுமா அவரால்? யோசிச்சு பாருங்கள், எதுவுமே செய்ய முடியாது. டம்மியாக ஒருத்தரை உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப பேசினாருன்னா பல்டிக்கு மாதிரி அவர் கீழே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார்.
நம்ம அனுப்புறமோ இல்லையோ பல்டிகுமார் அனுப்பிச்சிருவார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விஷயம் குறித்து ராகுல் காந்தி பேசணும் அப்படிங்கிறார் மட்டா. இல்லை, இப்போது கள்ளக்குறிச்சி மட்டும் நாங்கள் பேசணும்னு சொல்லலை. மணிப்பூரை பற்றி பேசுங்க, இந்திய ரயில்வே விபத்தை பற்றி பேசுங்க, நீட் தேர்வை பற்றி பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. அந்த 15 நாளில் 10 பிரச்சனை வந்துருக்குதே. ஏதாவது 4 பிரச்சனையை பற்றி நட்டாவை பேச சொல்லுங்க, இல்லை நிர்மலா சீதாராமனை பேச சொல்லுங்க, இல்லை மோடியை பேச சொல்லுங்க. நாங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தெளிவாக சட்டசபையில் ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கு, மாவட்ட எஸ்பி வந்து பணியிட நீக்கம் செய்யப்படுறாங்க, சம்பந்தப்பட்ட காவல் அந்த சரகம் மொத்தமாகவே பணியிட நீக்கம் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பாதிக்கப்பட்ட மக்களோட கூட நின்று நீங்கள் அந்த எல்லாரும் அறிவாளிகள்லாம் சிலர் பேசுகிறாங்களே, இந்த சில இறந்தவங்களுக்கு 10 லட்சமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்கல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் இறந்தவங்களை மட்டுமே கிடையாது, அந்த வீட்டில் இருக்க அந்த குழந்தைகளை பற்றி நம்ம சிந்திக்கணும்ல. அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி யார் பார்க்குறது? அந்த குழந்தைங்களோட கல்வி செலவை அரசாங்கம் ஏற்றுக்குன்னு சொல்கிறாருல்ல. இதை விட ஒரு முதலமைச்சர் எப்படி சிந்திக்க முடியும்? இங்கே யாருமே திரும்பவும் முதலமைச்சரும் தெளிவாக சொல்கிறாரு, நான் எங்கேயும் ஓடி ஒளியல, நான் தெளிவாக பதில் சொல்கிறேன், சட்டமன்றத்துக்குள்ளே வாங்க, சட்டமன்றத்தில் உட்காந்து விவாதம் பண்ணுங்க, இது சம்மந்தமாக நம்ம பேசலாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. உள்ளே பேச தயாராக இல்லாத ஆள் யார்? எடப்பாடி பழனிசாமியும் அந்த கூட்டம் தானே. இல்லை சார், நீங்கள் சட்டமன்ற நிகழ்வுனா என்னன்னு முதல்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தனால நிச்சயமாக தெரியும். கேள்வி நேரம்ன்றது ஒன்று, மானிய கோரிக்கை விவாதம்ன்றது ஒன்று. இந்த கேள்வி நேரத்தில்ன்றதுன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனை, எல்லா துறை சார்ந்த ஒரு பிரச்சனையும் அந்த 1 மணி நேரத்தில் பேசுவாங்க. அந்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் மானிய கோரிக்கை விவாதம் நடக்கும். இப்போது சபாநாயகர் வராரு, திருக்குறள் வாசிக்கிறாரு, வாசித்து முடித்த உடனே நீங்கள் வெளிநடப்பு செய்கிறீங்க. நாங்கள் பேச மாட்டோன்னு சொல்லலை, 1 மணி நேரம் கழிச்சு பேசுகிறோன்னு சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். 1 மணி நேரம் கழிச்சு பேசலை, என்ன பிரச்சனை வரப்போகுது? யாராவது ஒருத்தர், அமைச்சர், சபாநாயகர், முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா? நீங்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை பாருங்களேன். இதே எடப்பாடி பழனிசாமியோட காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அன்னைக்கு போய் பத்திரிகையாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை கேட்குறாங்க, இந்த மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்குது, இந்த மாதிரி இறந்துருக்காங்க, என்ன பதில் சொல்கிறீங்கன்னா? அதுக்கு என்ன சொன்னார் பதில்? பொறுப்பு இல்லாத ஒரு பதில் சொன்னார். நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி அந்த மாதிரி யாராவது ஒரு அதிகாரியோ, அமைச்சரோ, சபாநாயகரோ, முதலமைச்சரோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? யாராவது ஒருத்தர் என்ன சொல்கிறார்? எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யணும்னு பேசுகிறார். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நிமிஷம், நான் என்ன கேட்குறேன்னா, இதே அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 1992 மகாமக குளத்தில் போய் புனித நீராடல் ஒன்று பண்ணுறேன்னு பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு செயற்கையாக ஒரு கூட்ட நெரிசலை உருவாக்கி அதில் 48 பேருக்கு மேலே செத்தாங்கல்ல, அதுக்கு அம்மையார் ராஜினாமா செய்ய. அதே அம்மையார் காலத்தில் கும்பகோணம் தீமிதி, கும்பகோணம் அந்த பள்ளிகள் தீ விபத்து யாருமே மறந்துருக்க மாட்டோம். அதை பற்றி என்றைக்காவது யாராவது இவங்க பேசியிருப்பாங்களா? அது எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்து செஞ்ச ஒரு தவறு. யாருமே இங்கே வந்து எதையும் நியாயப்படுத்தலாம். திரும்ப சொல்கிறேன், நாங்கள் எங்கேயுமே நியாயப்படுத்தலை. ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உள்ளே வாங்க. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், உள்ளே வாங்க. இது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை. சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க. இன்னைக்கு ஆளுநரை கூட சந்திச்சிருக்கிறாங்க. நேற்று பாஜக போய் சந்திச்சாங்க. இல்லை சார், இதே சிபிஐ விசாரணை ஒரு நிமிஷம், இதே சிபிஐ விசாரணை டெண்டர் முறைகேடு வழக்கில் போயிட்டு வாய்தா கேட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் 5 வருஷமாக வாய்தா வாங்கிறது யார்? இந்த எடப்பாடி பழனிசாமி தானே. சிபிஐ சரியாக விசாரிக்காதுன்னு உச்சநீதிமன்றத்தில் வாதான்னு இந்த எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ உங்களுக்கு வேணும்னா ரத்தம், அடுத்தவங்க வந்த தக்காளி சட்னியா? என்ன சொல்ல வரீங்க? சிபிசிஐடி மேலே நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. சிபிஐ மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்கிறது, இந்த எடப்பாடி பழனிசாமி தான் சிபிஐ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு வாய்தா வாங்கினவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. இப்போ எங்கே உங்களுக்கு சிபிஐ விசாரணை வந்தது? உங்களுக்கு மறைமுகமாக பிஜேபியோட உறவு இருக்குது, உங்கள் உள் வீட்டு பிரச்சனை இருக்குல்ல. இந்த பஞ்சாயத்தை ஏற்கனவே நம்ம மறந்துருக்க மாட்டோம். இந்த தமிழ்நாட்டில் வித்யாசாகரவன் ஒரு ஆளுநர் இருந்தார். அன்றைக்கி 2 பேரையும் ஒருங்கிணைப்பில் இணைச்சி வச்சார், ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? மறந்துருக்க மாட்டோம் யாரும். அந்த மாதிரி திரும்பவும் நீங்கள் வந்து RN ரவியை வந்து உங்கள் பிரச்சனையை வந்து பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்றதுக்காக நீங்கள் போய் பார்க்குறீங்க, அதானே? அதை கேட்டால் நீங்கள் கள்ளக்குறிச்சிக்காக பார்த்துன்னு போய் சொல்கிறீங்க. இதை நாங்கள் நம்பணும். சந்திச்சது அதனால் அதுக்காக தானே சந்திச்சிங்கன்ற. நாங்கள் உங்களுக்கு முன்னாடி ட்ராக் ரிப்போர்ட் இருக்குது, உங்கள் முன்னாடி இந்த மாதிரி ட்ராக் ரிப்போர்ட்டு. அம்மையார் இருந்தாங்க, வித்யாசாகர் இருந்தார்,
2 பேரும் சேர்த்து வச்சாரா இல்லையா? யார் சேர்த்து வச்சா? இதே ஆளுநர் தான் சேர்த்து வச்சார். இன்றைக்கி ஆளுநர் மாறி இருக்குது, இடம் மாறி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கி அது சம்மந்தமாக நீங்கள் போய் பேசணும், போய் பேசிங்க, நாங்கள் வேணாம் நான் சொல்கிறோம். உங்களுக்கு தான் உறவு இல்லைல்ல, ஒட்டு இல்லை, உறவு இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க பிஜேபியோட. நீங்கள் எதுக்கு அங்கே போய் பேசுகிறீங்க சார்? நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்றோம், விவாதம் பண்ணலான்னு சொல்கிறோம். இது ஒரு தனி மனித பிரச்சனை இல்லை, ஒரு சமூக பிரச்சனைன்னு சொல்கிறோம். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்க வேண்டிய ஆளுங்கட்சியினரே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் செய்திகள் வருது, பத்திரிகைகளில் வருது. அப்படிங்கும்போது சட்டசபையில் எங்கே இவங்க நியாயத்தை பேச விடுவாங்க? இல்லை சார், அண்ணன் உதயசூரியனும் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயனும் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. நேரடியாக நாங்கள் தொடர்பு பட்டதை நிரூபிச்சுன்னு, இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் பொது மன்னிப்பு கேட்கணும், இது பொது வெளியில் மன்னிப்பு கேட்கணும், அப்பா அம்மாங்கன்னு போட்டிருக்காங்கல்ல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இதுக்கு பதில் வச்சுருக்காங்களா அவங்க? அப்புறம் எப்படி சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க? நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தா தெரியும். உங்களால் ஒரு விஷயத்தை இன்றைக்கி கைது செய்யப்பட்ட ஒரு நபர் அதிமுகவோட கிளைச்செயலாளர் தானே சார். இந்த சம்பவத்திலேயே 21 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதில் முக்கியமான ஒரு குற்றவாளி அதிமுககார் தானே. அப்போ நீங்கள் எப்படி இதை இல்லைன்னு பேச முடியும் உங்களால்? ஸோ நாங்கள் சாதாரணமாக விட மாட்டோம் இந்த பிரச்சனையை. இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையும் கைது செய்வோம், எல்லார் மேலேயும் சரியான நடவடிக்கை எடுக்கும். திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுது, மதுவிலக்கு வேணும். இல்லை சார், எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல கேள்வி கேட்குறதுக்கு. யாருக்கும் உரிமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே உரிமை எடப்பாடி இருக்குல்ல, அவர் கேட்டால் மட்டும் கத்துறீங்க. இல்லை சார், எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு. சட்டமன்ற நிகழ்வு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சட்டமன்ற நிகழ்வு தெரியும் போது அதுக்கான பணிகள் என்னென்னு அவருக்கு புரியணும். இப்போ நாங்கள் அதை தான் சொல்கிறோம். காலையில் வரோம், சபாநாயகர் குரல் வாசிக்கிறாரு, அடுத்தது கேள்வி நேரம் முடிச்சுட்டு நீங்கள் விவாதம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்றோம். 3 நாளாக நீங்கள் சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறீங்க. அதோட நோக்கம் என்ன? ஒன்றுமே இல்லை சார். சாயங்காலம் மாலை பத்திரிகைகளில் செய்திகள் வரணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, 10 பத்திரிகைலாம் வெளியில் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துடணும். அப்போ தானே மாலை பத்திரிகையில் வரும், இல்லை வராது இல்லை. அவ்வளோதான் எடப்பாடியோட நோக்கம். அப்படி நீ நியாயமானவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ட்ராக் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் கேட்குறோம்ல. உங்கள் காலகட்டங்களில் நடந்த கள்ளசாராய மரணத்துக்கு நீங்கள் யாராவது தார்மீக அடிப்படையில் ரிசைன் பண்ணீங்களா, ராஜினாமா செஞ்சீங்களா? எப்போ செஞ்சீங்க? இல்லை அம்மையார் செஞ்சாரா? இல்லை எம்ஜிஆர் காலத்தில் டாஸ்மார்க் எதுக்கு எடுத்துன்னு வர்றாரு எம்ஜிஆர்? கள்ளசாராயத்தில் குடித்து இறந்துடுறாங்க. அதனால் 1983 எம்ஜிஆர் தான் டாஸ்மார்க்கே ஓப்பன் பண்ணுறாரு. சரி, அவர் காலத்தில் நடந்த கள்ளசாராய மரணத்தில் அவர் ராஜினாமா செஞ்சாரா? நிச்சயமாக இல்லை. வரலாறுல அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை. அப்போ நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு உங்களை சார் எடப்பாடி பழனிசாமியை மக்கள் முழுசாக புறக்கணிச்சிட்டாங்க. 40 தொகுதியில் பல தொகுதிகளை 4வது இடத்துல, பல தொகுதிகளை 3வது இடத்துல, பல தொகுதியில் டெபாசிட் இழந்து தன்னுடைய இருப்பு தெரியாமல் போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. தன்னை முதலமைச்சர் ஆகின சசிகலா அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. தான் கூட இருந்த ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பிரச்சனையிலேருந்து எப்படி அவர் தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் அதை பிரச்சனையை திசை திருப்பறதுக்காக இந்த கள்ளச்சாராய பிரச்சனையை அவர் ஒரு பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்கார். நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் தார்மீக அடிப்படையில் உட்காந்து விவாதம் பண்ணுங்க. ஒரு சமூக பிரச்சனை எல்லாரும் உட்காந்து பேசுவோம், பிரச்சனையை தீர்ப்போம். யாருமே வேணான்னு சொல்லலையே. நீங்கள் வர தயாராக இல்லைன்னா உங்களோட நோக்கம் என்னன்றதில் வெளிப்படையாக தெரியுது. கூட்டணி கட்சிக்காரர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, கூட்டணி கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்கறதுக்கு முழு உரிமை இருக்குது. பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம். அதை பற்றி விவாதம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். இதை தானே நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு நான் கேட்கவே இல்லையே. நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணீங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லையே. ஏன் அதை சரியான பாதையில் ஒரு சமூக பிரச்சனையை உட்கார்ந்து பேசினா தானே தீர்க்க முடியும். அதுக்கு ஏன் நீங்கள் தயாராக இல்லைன்றதை நான் கேட்குறேன். எதிர்க்கட்சி ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்கவே இல்லைங்கிறீங்க. எடப்பாடி சொல்கிறாரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது, ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் போலீஸ் கெடுக்குது. இல்லை சார், முறைப்படி நீங்கள் காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கினீங்களா? சட்டம்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை நீங்கள் சட்டத்தை மீறினா எப்படி சார் அலோவ் பண்ண முடியும்? அதுன்னு தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் அறிவித்தாலும் அந்தந்த சம்மந்தப்பட்ட எங்கே நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களோ அங்கங்கே அனுமதி வாங்கணுமே. இது காலங்காலமாக இருக்கிறதாச்சா? அதான் சார், அவங்களும் நேற்று அரசியல் கட்சியில் இல்லை, அவங்களுக்கு தெரியாதா? அது அந்த முறையெல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டாரு. நான் தான் சொல்கிறேன், தன்னோட இருப்பை காட்டிக்கணும், தன்னை மீடியா பேசணும், தானும் இந்த நம்ம நாட்டில் இருக்கிறோன்றதை காட்டணுன்றதுக்காக அவர் எதையாவது ஒரு காமெடி பண்ணுறாரு, அவ்வளோதான்.
அதுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அவரை விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவரை பெருசாக யோசிக்க வேண்டாம். அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுறது யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே சார். இப்போது இதே இதுக்கு முன்னாடி சட்டமன்ற நிகழ்வுலாம் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். எப்படி நடத்துவாங்க? அம்மையார் ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆர் எப்படி நடத்தின்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சர்வாதிகாரமாக நடக்கும். நீங்கள் பேசக்கூடாது, வெளியே போங்கன்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க, உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றோம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் இது எவ்வளோ பெரிய நாகரிகம். யாருமே இல்லைன்னா சொல்லலை. நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோ ஜெயலலிதா மாதிரி நாங்கள் பொறுப்பற்ற பதிலே சொல்லலையே. நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, நீங்கள் வாங்க, உட்காருங்க, பேசுவோம், பிரச்சனையை தீர்ப்போம், இவ்வளோதான், சிம்பிள். இது வரைக்கும் ஒரு இடத்துல எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வுன்னு சொல்லியிருக்காரா? தப்பாக பேசுகிறாரு, மாத்திரை பேரை தப்பாக வளர்றாரு. டீன் மாத்திரை இருக்குதுன்னு சொல்கிறாரு, இவர் மாத்திரை இல்லைன்னு சொல்கிறாரு. டீனுக்கு தெரியுமா, இவருக்கு தெரியுமா? அப்போ அந்த இடத்துல தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக பொய்யான தகவல் பேசுகிறான்னு வெளிப்படையாக தெரியுது இல்லை. நான் சுட்டி காட்டின அன்னைக்கு மாத்திரை இருப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் முதல்ல மாத்திரை பேரையே மாற்றி பேசுகிறார் சார். அவருக்கு ஒரு குழப்பம் சார். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க ஸ்கிரிப்டை, அதை அப்படியே வந்து படிக்கிறாரு. உண்மையாக பொய்யான்னு அவருக்கு தெரியல. இதுதான் யதார்த்தமான. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் விக்கிரவாண்டி தேர்தலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். ஒவ்வொரு பிரச்சனையை இதுவும் ஒரு பிரச்சனை. நம்மளுடைய சாதனைகள் இந்த 3 வருஷத்தில் இருக்குது. மக்களோட நம்ம நேரடியாக தொடர்பில் இருக்கோம். மக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில், எனக்கு தெரிஞ்ச 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.